கோலம் போடுறதுக்கு எத்தனை பேர் பாருங்க. நீ என்ன சிவா பண்ற? ஏய் சிவா எங்க சிவா புள்ளி வச்சு கோலம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கேட்டு எல்லாம் உடஞ்சி ஓடு கட்டிக்கிச்சு. அதெல்லாம் வந்து பாருங்க ஆல்டர் பண்ணி வச்சிருக்காரு. சரி பண்றேன் கூட்டிட்டு போறதுக்கு. என்ன பாருங்க கட்டி வச்சிருக்காரு இங்க ஆல்டர். இவங்க கோலம் போட்டுருக்காங்க. என்ன பண்றீங்க? இன்னும் ஒரு மாசத்துக்கு பெரிய கட்டாப்பி வாங்கி போட்டுலாம் ரெடி பண்ணிட்டு கூட்டி முடிச்ச இடத்துல வந்து கூட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா காலையில வேலை முடிச்சாங்க. அதான் செகண்ட் கோட்டிங் நீங்க வந்து கிளியர் பண்றீங்களா? என்னம்மா ரொம்ப மும்பரமா வேலை செய்யற? ஹாய்ங்க, குட் மார்னிங். இப்பதாங்க வேலைக்கு எழுதிட்டே இருக்கிறேன். இவ்வளவு நேரம் எந்திரிச்சு இன்னும் ஒன்றும் செய்யாம இப்பதான் அவசரம் அவசரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த உடஞ்ச கேட்டை வந்து ஆல்டர் பண்றாரு. போன வாட்டி நான் வந்து கட்டி கொடுத்துட்டு போனேன்ல, அதுக்கு ஒரு தட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மாமியார் பின்னாடி முடிச்சு வந்து முன்னாடி இப்போ கூட்டிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா காலையிலே வந்திருக்காங்க. காலையிலேயே வந்து பாத்ரூம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குதுங்க. இங்கெல்லாம் வந்து வாய்க்கா வேலை கொடுக்கணும்னா பாத்ரூம் கட்டினாதான் வாய்க்கா விளாண்டாங்களாம். அதே ஏதோ கொஞ்சம் பணம் கேட்டதான் புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் ரெண்டு பேரும் மாமியார் காலையில பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வாய்க்கா வேலை தான் மேஜரா எல்லாருக்கும் பெரிய இது. ஆமா, எதனால கட்டணும்னா இப்பெல்லாம் வெளியில எல்லாம் யாரும் போக கூடாதான். இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் கேமரா வைக்க போறாங்களா? ஏன்னா அங்க டீசெண்டா இருக்கணும் அப்படிலாம் நடக்குதுல்ல, அதனால வந்து கேமரா வைக்க போறாங்க. அதனால கோயிலுக்கு போனோம். குழாய் டீ போட்டு வந்துட்டாங்க. எங்க அம்மா இங்க இருந்தா இங்க இருக்க மாட்டாங்க, அங்க போறாங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு கிளம்பிடுச்சு. எங்க அப்பா டீயை பார்த்தோன்னே எத்தனை டைம் இன்னைக்கு போறதுக்கும் ஒரு வைரவர் கோயில் இருக்குது. அது காசில இருக்கு. காசிக்கு எடுத்து போறேன். நாக்கு பூச்சி வச்சு தூண்டி போட்டேன். நம்ம தூண்டில பெரிய காலையில வந்து இப்ப எங்க கூட்டு போறோம்னா தூண்டி போட போறாங்க. இங்கதான் 2 நாளா அவளுக்கு தான் வேலை. நானும் வீடியோ எடுக்கல. ஏங்க அரைகுறையா விட்டுட்டு வீடு மீனே பிடிக்க விடலங்க. ஆமா, இப்ப எல்லாம் பிடிச்சி இவங்க கிழிச்சிருவாங்க. போ நான் பாக்குறேன். நீ பிடி. அந்த இடத்துல நிறைய மீன் பாத்தியா எங்க எடுத்துட்டு போய் விட்டு வச்சிருக்கணும். மீன் இருக்குன்னா நம்பவே மாட்டேங்கிறேன். சரி விடு போட. இப்ப என்ன நாக்கு பூச்சி வேணுமே நோடிட்டு வந்தா பொண்ணு போய் நோண்ட ஓடு. இரு, இதுல வச்சிருந்தேன் நேத்து நாக்கு பூச்சி. இருக்கு இருக்கு. கையில எல்லாம் எடுக்க மாட்டேப்பா. ஏன் கோத்து குடும்பமா என்னெல்லாம் முடியாது. நான் ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தா எங்க அம்மா நோண்டிட்டு இருந்தாங்க நாக்கு பூச்சி. இதே பாருங்க, அது பரவாயில்ல மண்ணு போட்டு வச்சிருந்தது. மண்புழு. சரி கோத்து போட்டு டக்குன்னு. இரு, எனக்கு கையில எடுக்க. அதெல்லாம் ஒன்னும் அறுவறுப்புலாம் இல்லை. எடு, அது மண்புழு. உழவனி நண்பன். மீன் இருக்குங்க. என்ன இருப்பா போட்டுருக்கா பாருங்க. கக்கா கடக்கா போட்டிருக்கிறாங்க மேடம். எப்பதான் மீன் மாட்டோம்னு தெரியல. சரி வா போலாம். என்ன போட்டு வச்சுட்டு போனா மீனுக்கு என்ன இற போட்டு போறியா? வா நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்னே அடுத்து இட்லி ஊத்திட்டு இருக்கிறாங்க குள்ளாய். எடுக்க போறியா? இல்ல இன்னும் வேவல. ஏண்டி தண்ணி உள்ள கையை விட்டுட்டு அப்புறம் கேட்பாங்க. நீ அதுல கையை விட்டு இல்ல தண்ணி சைடுல ஆவி அடிக்குது. ஆவி அடிக்குதா? பூசாரி வர சொல்றேன் பிடிக்க. பக்கத்துல நேற்று வச்சு சிக்கன் குழம்பு சூடாயிட்டு இருக்கு. அடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு மாயா என் வீட்டுக்காரர் சொல்லுது, நான் சொல்லி காட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதான் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்குதுமா. அது சும்மா கிண்டலுக்கு சொல்லுது.
அவ்வளோதாங்க. இட்லி சுட்டு சாப்பிட்டாச்சு. இட்லி குண்டானையும் கழுவியாச்சு. அப்பெல்லாம் சின்ன இட்லி குண்டாலாம் கிடையாதுங்க. இப்பெல்லாம் சின்ன இட்லி குண்டா வந்துருச்சு. ஆமா, இப்போ 1950 சொல்றியா? பொடி பைத்தியம் பொடி கூட இருக்குது. இது விளக்குறதுக்குள்ள மனுஷன் ஆவி போயிடும். ஜமானி ஃபுல்லாக இப்போ விளக்கி வச்சிருக்கா. மைக் எடுத்துனே சார். யார் சிவாவையா? அதே நேத்து வந்தவரு இது சொல்லாமலே அவராவே வந்தாரு. நானாவே நிறுத்தினேன். ஏமா அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கிறா. எல்லா வேலையும் முடிஞ்சது, எல்லாரும் சாப்பிட்டோம். பாருங்க, எங்கள் அம்மாயி இத்தனை வருஷத்துல இப்போதான் வந்து இங்கே உட்காந்து பேசியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை. அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து அதுக்குள்ளே எங்கள் மாமனார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கோயிலில் வந்து ஒன்றா எல்லாம் சேர்ந்து அது என்ன குள்ள பூஜை போடணுமா. அதுக்கு என்ன பண்ணா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றா ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 101 மாவுளுக்கு போடணுமா, கடா வெட்டணுமா. இதுக்கெல்லாம் எங்கள் அங்கிள் நிறைய பணம் வச்சிருக்காராட்டுக்கு. அதனால இப்போ காலையிலே வந்து ஜிக்கு புக்குன்னு குதிச்சுட்டு இருக்கிறாரு. அதான் எங்கள் மாமியார் வந்து என்ன பேசுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் பாருங்க வந்துட்டான், போகவே மாட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. எப்போ அந்த ஆளை இவனை வீடியோவில் நீங்க பார்க்கலாம். பாவம், நாங்கள் போயிட்டோம்னா ரொம்ப வருத்தப்படுவோம்னு நினைக்கிறேன். தூக்கிட்டு போக முடியாது. எப்படி தெரியுமா முடிப்பா? இப்படி திருட்டு மொழிலாம் முடிக்குதுங்க இந்த நாய். பாருங்க, மறக்க முடியாத ஒரு இது. அதோட அவங்க பேசிட்டு உட்காந்துருக்காங்க. குள்ளா இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க கருநாளுக்கெல்லாம் இங்க ஒன்றும் ஸ்பெஷலா இல்லைங்க. இங்கெல்லாம் யாரும் பசங்களாம் விளையாடுறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கெல்லாம் 10 வருஷம் ஆகுது கடைசியா விளையாண்டு. நான் கடைசியா லவ் பண்றதுக்கு போது தோட்டத்துல மாட்டி பெரிய குத்து வாங்கணும். அதுக்கப்புறம் இங்க எதுவுமே நடக்கல. அதோட எல்லாம் நின்றுச்சு. ஏதோ சந்தோஷமா இருக்கும். வந்தா கொஞ்ச நேரம் அம்மாயி எல்லாம் ஒன்றா உட்காந்து, அவ்வளவுதான் இந்த பொங்கல். இதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு வேலையும் நடக்குங்க. குளிச்சு கிழிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகும். அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தூண்டி பார்க்க சொல்றாங்க. யாரோ தூண்டி போடுறாங்களா? தூண்டி அங்கெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேங்க. ஏமா நீ கிளம்புறியா? எங்க அம்மா கிளம்புறாங்க. வாங்க, அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கிளம்புறேன்றாங்க. அது அரிசி ஊற வச்சாங்களா, அதை எடுத்து ரெடி பண்ணுவோம் போய். போலாமா, ஒரு நேரம் உட்காந்துட்டு பண்றீங்க? இவ தூண்டி போட்டாங்களா? அங்க பாருங்க, இவ தூண்டி போட்டிருக்காங்க. பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு தாத்தா. ஏதோ ஒரு வெறா மீன் பிடிச்சாராம். நீ தானே வந்து சொன்ன? சும்மா சொன்னியா? என்ன வர வைக்கிறதுக்கா பொய் சொன்னியாப்ப? பொய் சொல்றது உனக்கு வேலை. நீ வரல, அதான் உனக்கு சும்மா. சரி சரி, அவ்வளவுதாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது. எங்க அம்மா எல்லாம் ஆலமரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு அது பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் அங்க போறேன்றாங்க. எங்கேயாவது போன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மணியும் 11 ஆயிடுச்சு. இதான் காலையில நம்ம ஊர்ல இங்கிட்ட ரொட்டீன் அப்படியே ஒரு மாதிரி எடுத்து வச்சேன். அவ்வளவுதாங்க. இந்த விளாக் அவ்வளவுதான். புதுசா பார்த்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணுங்க. பாய் ஃபேமிலி. பாய்ங்க.